காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். நீங்க எங்க இங்க? என் பேபியை பார்த்துட்டு போலான்னு தான். விளையாடாதீங்க. நிஜமா தான் பேபி. உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா? நீ வளரவே இல்லையா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆக போறாங்க. அவங்க ஏதாச்சும் பேசிக்குவாங்க. நந்தி மாதிரி போய் நடுவுல நிக்கிற. நான் நந்தியா? அப்புறம் என்ன, கொஞ்சமான உனக்கு மேனர்ஸ்ன்றது இருக்குதா? என் ஃப்ரெண்டுக்கு துணையா நின்னு இருந்தேன். இதுல என்ன இருக்கு தப்பு? சரி, ஃப்ரெண்டுக்கு துணையா நின்ன. நான் தான் வந்தேன்ல, வந்து என்கிட்ட பேசலாம்ல. அங்கேயே நிக்கிற. நீங்க தானே சொன்னீங்க என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு. நீங்க என்னவா பார்க்க வந்தீங்க? சொன்னதானே பேபி, உன்னையும் தான் பார்க்க வந்தேன்னு. சரி, எப்படி போகுது கல்யாண வேலையெல்லாம்? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஜீவா அண்ணன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாராம். ஆதிதான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் பண்றதால அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல. அதான் நான் எடுத்து சொன்னேன். எது, நீ எடுத்து சொன்னியா? ஆமா, என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சிங்களா? இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சேன். அந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? உங்களை ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க. சரி சரி, உனக்கு 2 ஷாக்கான நியூஸ் சொல்றேன். அதுல 1 குட் நியூஸ், இன்னொன்னு பேட் நியூஸா? ஐயோ பேபி, குட் நியூஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? பேட் நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் கேக்குற. நீங்க ஒண்ணுதான் குட் நியூஸ்னு சொன்னீங்களா, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்றேன். கொஞ்சம் சிரிச்சுதான் பேசேன். ஐயோ ஐஷு பேபி, வேணாம், நீ சிரிக்க மட்டும் சிரிச்சிடாத. இப்படியே இரு, இதுதான் நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க நீங்க. சரி சரி, நீ சிரிச்சாலும் அழகுதான், அழுதாலும் அழகுதான், எப்படி இருந்தாலும் அழகுதான். சரி, அது என்ன குட் நியூஸ்? பாத்தியா, எனக்கு உன்கிட்ட பேசினா இருந்தா இந்த உலகமே மறந்து போகுது. அது என்னன்னா, நம்ம விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? எங்க அப்பா ஏதாச்சும் என்ன தப்பா நினைச்சிட்டாரா? சேச்சா, அவரே ஏன் தப்பா நினைக்க போறாரு? அவர் இன்னும் சந்தோஷம் தான் பட்டாரு. நிஜமாவே எங்க அப்பா எனக்காக சந்தோஷப்பட்டாரா? உங்க அப்பா மேலேயே உனக்கு டவுட்டா? அதுக்கு இல்ல, கவிதாவை கட்டிக்கிறேன்னு சொல்லின்னு இருந்தீங்க. சடனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னதுக்கு அவர் ஏதாவது வருத்தப்பட்டாரான்னு. உன்கிட்ட இருந்து மிஸ் ஆன வாழ்க்கை தானே மறுபடியும் உனக்கே கிடைச்சிருக்கு. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? ஹாப்பியா? ரொம்ப. நானும் ரொம்ப ஹாப்பி. எதுக்கு? நான் ஆசைப்பட்ட பொண்ணையே கட்டிக்க போறேனே. எப்படிடி என்ன மாத்தின? கல்யாணமே வேண்டான்னு இருந்த ஆளு நானு. தெரியலையே, நான் ஒண்ணுமே பண்ணல. நீ ஒண்ணுமே பண்ணாததுதான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. சரி சரி, பிளைட் சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம். அது என்ன விஷயம்? அதுவா, உன் தங்கச்சி நேத்து வீட்டுக்கு வந்தா. தெரியும். எப்படி? அதான் ஃபோன் பேசும்போதே கேட்டுச்சு வாய்ஸ். என்ன, யாரோ ஒருத்தர் பொறாமப்படுற மாதிரி இருக்கு. சே, என்னக்கு என்ன பொறாம? நான்லாம் ஒன்றும் பொறாமப்படல. நம்பிட்டேன். சரி, ரொம்ப சிரிக்காதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னவா இருக்கும், கெஸ் பண்ணு. இப்போ எதுக்கு என்ன வேறு பேத்துன்னு இருக்கீங்க? என்ன வந்து உங்க மனசை மாத்துறதுக்கு விஜய் மாமா அப்படி இப்படின்னு பேசியிருக்குவா? அதுதான் இல்ல. என்ன இல்லையா? இல்ல, அவளுக்கு 10 லட்சம் பணம் வேணுமா. வாட்? என்ன 10 லட்சமா? ஆமா, 10 லட்சம் வேணுமா. எதுக்கு அவளுக்கு? எதுக்கு அவ்வளோ பணம்? உங்க அப்பாக்கு பணம் பிரச்சனையா, இந்த கல்யாணம் நடத்த முடியாதான். நகை வாங்க கூட பணம் இல்லையா, அதனாலதான் அவகிட்ட சொல்லி அனுப்பினாராம். இது உண்மையா? அப்பாக்கு ஏதாச்சும் பண பிரச்சனை இருக்கா என்ன? எங்க அப்பா இந்த கல்யாணம் நடந்தா எங்க அப்பாக்கு இருக்கிற பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சொன்னாரே. அப்பனா நீங்க எங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணலையா? எங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன்னு சொன்னீங்கன்னாரு. கூல், அப்பாக்கு ஒரு பிரச்சனைன்னு அப்படியே துடிச்சிடுறிய பேபி நீ. அப்புறம் அவரை எங்க அப்பா வாச்சே. எங்க அப்பாக்கு நான் தானே துடிக்கணும். சரி சொல்லுங்க, நீங்க பணம் கொடுக்கலையா எங்க அப்பாக்கு? அதெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லா ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டுமே, அதுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதெல்லாம் உங்க அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்க அப்பாவும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் எங்க கம்பெனில. பின்ன ஏன் கவிதா எப்படி சொன்னா?
அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. ம் சரி. ஏ ஐஷு பேபி, இனிமே நீ அழவே கூடாது. இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டதுக்கு இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்குவேன். ம் சரி. சந்தோஷமா? ம் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் விஜய். ஆதி சூப்பராக இருக்கடி, ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸ் ஐஷு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன? உன்னோட ஸ்மைல் தான். சிரி, கொஞ்சம் சிரிச்சா தான் நீ அழகாக இருக்குவ. ம் சரி பாஸ், எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா ஆஃபீஸ்க்கு? ஆமாம் பாஸ், ரெடி தான். சரி வாங்க, இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம். நீங்க தானா மேரேஜ் பண்ணிக்க போற பேர்? ஆமாம் சார். ஏமா, இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் தானே? ம் ஆமாங்க சார். சரி, அப்ப இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. ஓகே குட். தாலி, மாலை அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? சார் மாலை இருக்கு சார், தாலியும் இருக்கு. சரி, கட்டுங்க. மாலையை மாத்திக்கோங்க. உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். உங்க ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கும். தேங்க்ஸ் சார். என்ன இந்த சௌமியா அவங்க அப்பாவுக்கு குளிர் விட்டு போச்சா? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஃபோனையே காணோம். இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. பாக்கி என்ன, இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஏதுன்னு ஃபோனை போட்டு கேட்கணும். இவங்களை இப்படியே விட்டா நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம யாருன்றத அப்பப்ப இவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு தைரியம் இந்த சௌமியாக்கு. எத்தனை முறை ரிங் பண்றா, ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. என்ன பயம் விட்டு போச்சா இவளுக்கு? ஓ, இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னாச்சு? நான் இப்போ ஃபோன் பண்ண வந்தேன் நாய் மாதிரி காத்துன்னு இருக்குவா. இப்போ என்னடான்னா எத்தனை முறை கால் பண்றா, ஒரு முறை கூட கால் ரிசீவ் பண்ண மாட்டேன்றா. என்னாச்சு? என்னை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிடுச்சா? அதுக்கு சான்ஸே இல்லையே. நான் எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணின்னு இருக்கேன். என்ன பண்ணட்டும் இப்போ? டேய் தகப்பா, யோ நாய்சேகர், வாயா இங்க. என்ன மை டியர் சன், என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற? யோ, முதல்ல என் மாமனாருக்கு ஃபோன் பண்ணியா? ஏன்பா, என்னாச்சு? அந்த சௌமியா பொண்ணு நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டேன்றா. என்ன ஏதுன்னு ஃபோன் போட்டு விசாரி. இவங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்து பயம் விட்டு போச்சு. அப்பப்போ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துனே இருக்கணும். சரிப்பா, நீ கோவப்படாத. நான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அந்த பொண்ணு கவனிச்சிச்சோ இல்லையோ, இல்லைன்னா ஃபோனை விட்டு எங்கன்னா வெளியே போயிருக்கோம், வந்து அதே பண்ணோம், விடு. இல்லையா, இதை நான் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியல. எப்பவுமே நான் எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு காத்துன்னு இருக்குவா. ஆனால் இன்னைக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணுது. ஃபஸ்ட்டு நீ ஃபோன் பண்ணு, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணு நீ. சரி பண்றேன், இதோ இப்பவே பண்றேன். ரிங்கு போதுப்பா, யாரும் எடுக்கல. என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் ஃபோனுக்கும் சம்பந்தி அட்டென்ட் பண்ணலையே? அப்போ நான் சந்தேகப்படுறது சரிதான். இதில் என்னமோ தப்பு இருக்கு. நம்ம ஏன் நேராவே போய் பார்த்துன்னு வந்துடக்கூடாது? யோ முட்டாள், நீ என்ன முட்டாளா? என்னை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுச்சுன்னா நேராக போனால் அவ்வளோதான். நான் பார்க்கலாம், இன்னும் 2 நாள் பார்க்குறேன். அவள் கால் அட்டென்ட் பண்ணலன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சரிப்பா. அம்மா, பாட்டி. ஜீவா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க?